Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 12th standard accountancy chapter 3 accounts of partnership firm உடைய illustration 9th sum பார்க்கலாம். From the following balance sheet of Brinda and Praveena who share profit and losses in the ratio of 3:4. Calculate interest on capital at 6% per annum for the year ending 31st December 2017. So balance sheet கொடுத்திருக்காங்க. இது வந்து closing balance தான், ஓகேவா? இங்க Brinda and Praveena உடைய capital accounts கொடுத்திருக்காங்க and ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்டும் கொடுத்திருக்காங்க. இதை நம்ம நோட் பண்ணிக்கணும், ஓகேவா? ஆன் 1st July 2017, Brinda introduced an additional capital of 6,000 rupees. On 1st October 2017, Praveena introduced 10,000 rupees. Drawings of Brinda and Praveena during the year were 5,000 and 7,000 rupees respectively. Profit earned during the year was 31,000 rupees. So interest on capital கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் வேணும். ஆனா இங்க க்ளோசிங் கேபிட்டல் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபார்மேட் படி நம்ம ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல் எடுத்துக்கணும், அதில் டிராயிங்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கணும், அண்ட் அடிஷனல் கேபிட்டல் இருந்தாலும் மைனஸ் பண்ணிடணும், ப்ராஃபிட் இருந்தாலும் மைனஸ் பண்ணிடணும். இதுதான் ஃபார்மேட், ஓகேவா? ஃபர்ஸ்ட் பர்டிகுலர்ஸ் பிருந்தா பிரவீனான்னு 2 காலம் போட்டுக்கோங்க. அண்ட் கேபிட்டல் ஆன் 31st December 2017 போட்டுக்கோங்க. இது க்ளோசிங் கேபிட்டல். பிருந்தாது 30,000 rupees அண்ட் பிரவீனாது 40,000 rupees, ஓகேவா? பிருந்தா காலம்ல 30,000 போட்டுக்கோங்க, பிரவீனா காலம்ல 40,000 rupees போட்டுக்கோங்க. டிராயிங்ஸ் இருக்கு, ஸோ ஆட் டிராயிங்ஸ்னு போட்டுக்கோங்க. பிருந்தாக்கு 5,000 rupees அண்ட் பிரவீனாக்கு 7,000 rupees. ஸோ 5,000 பிருந்தால போட்டாச்சு, பிரவீனால 7,000 போட்டாச்சு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 35,000 வரும் அண்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 47,000 rupees வரும். நெக்ஸ்ட் லெஸ் அடிஷனல் கேபிட்டல் அப்படின்னு போட்டுக்கோங்க. அடிஷனல் கேபிட்டல் கொடுத்திருந்தாங்க இல்லையா, 6,000 rupees அண்ட் 10,000 rupees. ஸோ பிருந்தாது 6,000 rupees அண்ட் பிரவீனாது 10,000 rupees. இன்னர் காலம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்னர் காலம் எதுக்கு அப்படின்னா, லெஸ்ல வந்து 2 ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அப்படியே வெளியே போட்டு டோட்டலா அப்படியே லெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால இன்னர் காலம் போட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ அடிஷனல் கேபிட்டல்ல அமௌண்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ப்ராஃபிட் ஆல்ரெடி கிரெடிட்டட் அப்படின்னு போடணும். இங்க ப்ராஃபிட் ஏர்ன்ட் டியூரிங் த இயர் வாஸ் 31,000 rupees கொடுத்திருந்தாங்க. ஸோ டியூரிங் த இயர்னு என்னது, இந்த கரண்ட் இயர்ல 31,000 டோட்டலா ப்ராஃபிட் வந்திருக்கு. இதுல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் போட்டு பேலன்ஸ் ஷீட்ல 10,000 rupees கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? அதனால இந்த 31,000ல இருந்து இந்த 10,000 rupees நம்ம மைனஸ் பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும், 21,000 rupees தான் இருக்கும். இப்ப அந்த 21,000 rupees நம்ம 2 பேருக்கும் பிரிச்சு கொடுக்கணும். இந்த 2 பேரும் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ 3:4 ரேஷியோல தான் பிரிச்சுக்கிறாங்க. அதனால அந்த பேலன்ஸ் 21,000 நம்ம 3:4 ரேஷியோல பிரிச்சு கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பாத்துக்கோங்க. 3:4, அதாவது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 7 வரும் இல்லையா? 3 + 4 7. அதை கீழே போட்டுக்கணும், ஓகேவா? இப்போ நம்ம பிருந்தாக்கு கால்குலேட் பண்ணும்போது 3/7 போட்டுக்கணும், பிரவீனாக்கு கால்குலேட் பண்ணும்போது 4/7 அப்படின்னு போட்டுக்கணும். கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 21,000 rupees இருக்கு. இதை நம்ம ஃபர்ஸ்ட் பிருந்தாக்கு கால்குலேட் பண்ண போறோம். 3/7 அப்படின்னு போட்டுக்கணும். 7 1s 7, 7 3s 21. ஸோ 3 3s 9. இந்த 3 0 எடுத்து போட்டுக்கலாம். 9,000 rupees வரும் பிருந்தாக்கு. நம்ம இங்க போட்டாச்சு, ஓகேவா? நெக்ஸ்ட் பிரவீனாக்கு சேம் 21,000 rupeesல 4/7 போட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ 7 1s 7, 7 3s 21. மேல இந்த 3 0 எடுத்து போட்டாச்சு. 4 3s 12. இந்த 3 0 எடுத்து போட்டோம் அப்படின்னா 12,000 rupees வரும். இதை நம்ம பிரவீனாக்கு போட்டுக்கணும். ஸோ பிருந்தால 9,000 rupees போட்டாச்சு, பிரவீனால 12,000 rupees போட்டாச்சு. இந்த லெஸ் பண்ண வேண்டிய இந்த 2 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி அப்படியே வெளியில போடுங்க. 15,000 rupees வரும். அண்ட் இங்க இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 22,000 rupees வரும். அவுட்டர் காலம்ல போட்டுட்டு இப்போ நம்ம இந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா 35,000, இதுல இருந்து இந்த 15,000 மைனஸ் பண்ணிக்கணும். 20,000 rupees பேலன்ஸ் வரும். அண்ட் 47,000ல இருந்து 22,000 rupees மைனஸ் பண்ணிட்டோம்னா 25,000 rupees வரும். இதுதான் கேபிட்டல் ஆன் 1st January 2017, அதாவது ஓப்பனிங் கேபிட்டல். இது வச்சு இப்ப நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கலாம். கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பிருந்தான் போட்டுக்கோங்க. ஆன் ஓப்பனிங் கேபிட்டல் ஃபார் 1 year ஈக்குவல் டு 20,000 into 6/100. ஸோ இந்த 2 0 போயிடுச்சு அப்படின்னா 6 2s 12 அண்ட் இந்த 2 0வையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1,200 rupees வந்துடும். நெக்ஸ்ட் ஆன் அடிஷனல் கேபிட்டல் ஃபார் 6 months. அடிஷனல் கேபிட்டல் கொடுத்திருந்தாங்க இல்லையா, பிருந்தா 6,000 rupees கொடுத்திருந்தாங்க. அடிஷனல் கேபிட்டல் என்னைக்கு கொடுத்திருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலைல கொடுத்திருக்காங்க. ஸோ ஜூலைல இருந்து டிசம்பர் வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 6 months வரும், ஓகேவா? ஸோ 6 monthsக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கணும் அடிஷனல் கேபிட்டலுக்கு. ஸோ 6,000 into 6/100 into 6/12 போட்டுக்கணும். இந்த 2 0 போயிடும். அண்ட் 6 1s 6, 6 2s 12, 2 1s 2, 2 3s 6, 3 6 18. இந்த ஒரு 0 போட்டுக்கோங்க. 180 rupees வரும். ஸோ 1,200 plus 180 பண்ணோம்னா
1380 rupees வரும். இதுதான் total interest on capital for Brinda. ஓகே, நெக்ஸ்ட் பிரவீனாக்கு கால்குலேட் பண்ணலாம். பிரவீனா உடைய கேபிட்டல் அமௌண்ட் 25,000 rupees அண்ட் அடிஷனல் கேபிட்டல் 10,000 rupees ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அக்டோபர் மந்த்ல தான் 10,000 rupees கொடுத்திருக்காங்க. ஸோ அக்டோபர் டு டிசம்பர் பாத்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 3 மந்த் தான் வரும். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் கேபிட்டலுக்கு கண்டுபிடிக்கலாம். பிரவீனான் மேல போட்டுருங்க. ஆன் ஓப்பனிங் கேபிட்டல் ஃபார் 1 year 25,000 into 6/100 போட்டுக்கணும். ஜஸ்ட் இந்த 2 ஜீரோவை அடிச்சிடலாம். 250 into 6 பண்ணீங்கன்னா 1,500 rupees வரும். நெக்ஸ்ட் அடிஷனல் கேபிட்டலுக்கு போடலாம். ஆன் அடிஷனல் கேபிட்டல் ஃபார் 3 months 10,000 rupees அடிஷனல் கேபிட்டலுடைய அமௌண்ட் into 6/100 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் into 3 months தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 3/12 அப்படின்னு போட்டுக்கணும். நீங்க 6 1s are 6, 6 2s are 12. இந்த 2 ஜீரோ அடிச்சிடலாம். இந்த 2வால இந்த 100 அடிச்சோம் அப்படின்னா 50 வரும். ஸோ 50 into 3 பண்ணீங்கன்னா 150 rupees வரும். இப்போ 1,500 plus 150 போட்டீங்கன்னா 1,650 rupees வரும். இதுதான் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபார் பிரவீனா. ஸோ இந்த சம் உங்க எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.